Hi friends, welcome to Pridetech. Today concept என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பைத்தான் லாங்குவேஜில் டேட்டா டைப் அப்படின்னா என்னன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே டேட்டா டைப் கான்செப்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் வேரியபிள் அப்படின்னா என்னன்றதை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு தென் இந்த கான்செப்ட்டுக்கு வாங்க. ஏன்னா வேரியபிள் இல்லாமல் டேட்டா டைப் பார்க்க முடியாது, டேட்டா டைப் இல்லாமல் வேரியபிள் நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஓகே, ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் அந்த கான்செப்டை பார்த்துட்டு வர சொல்கிறேன். இன்கேஸ் பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை போய் விசிட் பண்ணி பார்த்துருங்க. ஓகே, இப்போ இந்த டேட்டா டைப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டா டைப் இப்போ பைத்தானில் மட்டும் தான் வருதுன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது ப்ரீவியஸ் லாங்குவேஜ் சியாக இருக்கட்டும், C++ஆக இருக்கட்டும், ஜாவாவாக இருக்கட்டும், எல்லா லாங்குவேஜுக்கும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது இல்லாமல் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண முடியாது, அதுக்கு வேல்யூ நம்ம அசைன் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் அப்படின்னா டேட்டா டைப் தான். எல்லா லாங்குவேஜுக்குமே ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இது டேட்டா டைப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வேரியபிள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதை நம்ம பார்த்துருந்தோம். வேரியபிள் என்ன பண்ணும், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கும். அப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேல்யூனா எதை சொல்லலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணும், ஸ்ட்ரிங் என்ன வேல்யூவை ஸ்டோர் பண்ணும், நம்மளுடைய நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேல்யூவை ஸ்டோர் பண்ணும். அப்போ அதாவது ஸ்ட்ரிங் டைப்பில் அடங்கிரும். ஓகே, நெக்ஸ்ட் இன்டிஜர் வேல்யூ என்ன ஸ்டோர் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ், நியூமெரிக்கல் வேல்யூவை ஸ்டோர் பண்ணும். 10, 15 இந்த மாதிரி முழு எண்கள் இருக்கு இல்லையா, முழு எண்கள் அந்த மாதிரி வேல்யூவை ஸ்டோர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேல்யூவை ஸ்டோர் பண்ணும். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேல்யூ ஸ்டோர் பண்ணுது அப்படின்னா அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு டேட்டா டைப்பை ஃபேஸ் பண்ணியிருக்கும். அப்போ நேம் அதாவது நம்மளோட நேம், ஃபோன் நம்பர் கொடுக்குறோம்ல, இது என்ன டேட்டா டைப்பில் ஃபேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்கில் இருக்குது. அதே போல் 10, 20 அப்படின்னு ஒரு அடிஷனல் ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அது ஃபுல்லுமே இண்டிஜர் பேஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம டேட்டா டைப் மஸ்ட் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். ஓகே, அதுதான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். வேரியபிள் கேன் ஸ்டோர் டேட்டா ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேல்யூஸ். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேல்யூஸ்னால் இப்போ நான் சொன்னது தான். ஸ்ட்ரிங்கில் சம் வேல்யூஸ் ஆட் பண்ணுவோம், இண்டிஜரில் சம் வேல்யூஸ் ஆட் பண்ணுவோம், ஃப்ளோட்டில் சம் வேல்யூஸ் ஆட் பண்ணுவோம். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேல்யூஸ். இது எல்லாமே இதுக்குன்னு நம்ம என்னென்ன வேல்யூ யூஸ் பண்ணுறோமோ எல்லாத்துக்குமே சம் டேட்டா இருக்கும், டேட்டா டைப் இருக்கும். ஓகேவா? இது என்ன பண்ணும், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைப்ஸ் கேன் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். இந்த டைப் எல்லாமே என்ன பண்ணும், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங்ஸை செய்யும். சரிங்களா? இப்போ இண்டிஜர் என்ன பண்ணோம்னா இண்டிஜருக்கான வேலையை பார்க்கும், ஃப்ளோட் என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ளோட்டுக்கான வேலையை பார்க்கும். ஸோ நம்ம என்ன டைப் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது அங்கே பிஹேவ் பண்ணும். ஸோ அதுதான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா டைப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த ரெண்டு கொடுத்துருக்கேன், ஸ்ட்ரிங், இண்டிஜர் அப்படின்ற மாதிரி. இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டியை இது பர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, இது போக பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா டைப் நிறைய இருக்கு. C++ல உள்ளது போலயும் அதே மாதிரியான டேட்டா டைப் இருக்கு. அதை தாண்டி அடிஷ்னலாகவும் பைத்தான்ல இருக்கு. வாங்க அது எப்படி, என்ன மாதிரியான டைப்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பாருங்க, இதான் டேட்டா டைப்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ், டிக்ஷனரி, பூலியன், செட், சீக்வன்ஸ் டைப். இதெல்லாம் ப்ரீ டிஃபைன்டாக இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ் பைத்தான்ல. நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்டு, ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரியான நியூமெரிக்கல் டைப்ஸ் எல்லாமே இதில் அடங்கியிருக்கும். அதே போல் டிக்ஷனரி அப்படிங்கிறப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் ஒரு ஐட்டம் நம்ம கொடுத்துக்கலாம். இது நம்ம டிக்ஷனரி கான்செப்ட் பார்க்கும்போது நான் எலாபரேட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பூலியன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறதுக்கு, செட்னா சம் வேல்யூ செட் பண்ணுறதுக்கு. தென் சீக்வன்ஸ் டைப்பில் 3 கைண்ட் ஆஃப் டைப்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு கான்செப்ட் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ இந்த 3 டைப்பையும் இப்போ நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் ஒன்று ஒன்றா நம்ம ப்ரீஃபாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டேட்டா டைப் அப்படின்னா என்னன்றதை பற்றி. ஓகே, நம்பர் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி சொல்லுவோம், நியூமெரிக்கல் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். நியூமெரிக்கல் டேட்டா டைப் அப்படிங்கிறதுனா நியூமெரிக்கல் அப்படின்னாவே நம்பர்ஸ் ஃபுல்லுமே இதில் அடங்கிடும். ஓகே, அந்த நம்பர்ஸ் முழு எண்ணா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பாயிண்ட்ல கொடுக்கக்கூடிய எண்ணா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஓகேவா? அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய நியூமெரிக்கல் வேல்யூஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா அது சம் டேட்டா டைப்பை பேஸ் பண்ணியிருக்கும். ஓகேவா? இப்போ நியூமெரிக்கல் வேல்யூ அப்படிங்கிறப்ப என்னென்னலாம் உள்ள வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இண்டிஜர், ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரியான டேட்டா டைப் எல்லாமே இந்த நியூமெரிக்கல் வேல்யூவில் அடங்கும். ஓகே, தென்
பைத்தான்ல வந்து இன்ட், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா கீவேர்டாவே அங்க இருக்கும். ஓகேவா? இன்டிஜர்ன்னு ஃபுல்லா அடிக்கணும்னு தேவை கிடையாது. இன்ட் அப்படின்னு குடுத்தா போதும். இந்த மாதிரி சம் கீவேர்ட்ஸ் இருக்கு. கீவேர்ட் சம் போட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம டேட்டா டைப்ப இங்க மென்ஷன் பண்ணணும். ஓகே. ஆனா இந்த மாதிரி நம்ம குடுக்கும்பொழுது என்ன ஆகும்னா, அதுக்குன்னு சம் வேல்யூஸ் இருக்கு. அந்த வேல்யூஸ தான் நம்ம ஆக்சஸ் பண்ணணும். அதாவது ஃபார்மேட்ட சொல்றேன். அதுக்கு ஏத்த ஃபார்மேட்ட தான் நம்ம ஆக்சஸ் பண்ணணும். அது எப்படி அப்படிங்கிறது இப்ப பார்க்கலாம். பாருங்க இப்ப இன்டிஜர் யூஸ் பண்ணும்போது, இன்டிஜருக்கு நம்ம ரெப்ரசன்ட் எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இன்ட் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணணும் ஒரு கிளாஸ்ல. இன்டிஜர்ன்னு ஃபுல்லா அடிக்கக்கூடாது. இன்ட் அப்படின்னு அடிக்கணும். இன்ட்ன்றது கீவேர்டு. ஓகே. இன்ட் அப்படின்ற மாதிரி அடிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்டிஜர் வந்து எதெல்லாம் கன்சிஸ்ட் பண்ணியிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப 0, 1, 2, 3 அப்படின்னு இல்லாம மைனஸ்லயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டலா ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல ஃபிராக்ஷனல் பாயிண்ட் வந்து உள்ள வராது. வித்தவுட் அதாவது பாயிண்ட்ல வைக்கக்கூடிய எதுவுமே இதுல வராது. ஓகே. தென் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பைத்தான் லாங்குவேஜ்ல நம்ம வந்து இன்டிஜர் டேட்டா டைப் யூஸ் பண்ணும்போது எந்த விதமான ஒரு லிமிட்லாம் கிடையாது. இவ்வளோ லாங் வரை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இவ்வளோ வேல்யூவுக்கு மேல இது அக்செப்ட் பண்ணாது. லென்த் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம இன்டிஜர் டைப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஒரு டூன் குடுத்து நான் வந்து ஏக்கு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. இனிஷியலைஸ் பண்ணிட்டு அத என்ன பண்ணியிருக்கேன், பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதுல என்ன ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பைத்தான் லாங்குவேஜ் வந்து ஒரு டைனமிக் டைப்டு லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது நம்ம வந்து எந்த விதமான டேட்டா டைப்ப நம்ம வந்து மென்ஷன் பண்ண மாட்டோம். அது ஆட்டோமேட்டிக்கா அத ரன் பண்ணும்போது இன்டர்பிரெட்டர் என்ன பண்ணும்னா, அது என்ன வேல்யூ குடுத்துருக்கோமோ, அத அதுக்கேத்த மாதிரி அனலைஸ் பண்ணி அந்த டைப் வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணி குடுத்துரும். ஸோ, அதனால இது வந்து ரன் டைம்ல நடக்கிறதுனால இது வந்து டைனமிக் டைப்டு லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம வந்து பைத்தான சொல்றோம். ஓகே. இது ரொம்ப ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம் யூசருக்கு வந்துட்டு. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி இன்ட் யூஸ் பண்றதா, ஃப்ளோட் யூஸ் பண்றதா அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். நெறைய பேருக்கு. ஸோ, அந்த மாதிரி நம்ம முன்னாடி குடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது பைத்தான்ல. அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம குடுக்குற வேல்யூவ வச்சுட்டு, அது நம்ம ரன் பண்ணும்போது, அந்த இன்டர்பிரிட்டர் என்ன பண்ணும், அத அனலைஸ் பண்ணி அதுக்கேத்த மாதிரி என்ன டைப்ன்றத அதுவே கால்குலேட் பண்ணிக்கும். ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயமா இருக்குது பைத்தான்ல. ஓகே. இப்ப நம்ம பிரிண்ட் குடுத்தோம் அப்டின்னா, என்ன ஆகுது அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, இந்த இந்த டைப்பு இந்த ஏக்கான டைப் என்ன அப்டின்றத நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி குடுத்துரும். இந்த அசைன் பண்ணியிருக்க வேல்யூவ வச்சு நமக்கு பிரிண்ட் பண்ணி குடுத்துரும். இது இன்டிஜரா, ஃப்ளோட்டா, காம்ப்ளெக்ஸ் வேல்யூவா அப்டின்னு நமக்கு பிரிண்ட் பண்ணி குடுத்துரும். ஓகேவா? அதுக்கு நம்ம சிம்பிள் இந்த டைப் அப்டிங்கிற ஒரு கீவேர்ட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணா போதும். இது வந்து பைத்தான்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கீவேர்டு டைப்ன்றது. டைப் அப்டின்ற கீவேர்ட் வந்து எப்பவுமே அது கீவேர்டுன்னு சொன்னாலே வந்து ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கணும் ஃபுல்லுமே. ஓகே. இந்த டைப்ன்ற கீவேர்டுக்குள்ள நம்ம என்ன பண்றோம், இந்த அசைன் பண்ணியிருக்க வேரியபிள் இந்த வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த வேரியபிள் நேம மட்டும் இங்க குடுத்தா போதும். இது என்ன டைப் அப்படின்றத நமக்கு மென்ஷன் பண்ணி குடுத்துரும். ஓகே. இத பிராக்டிகல் வைஸாவும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ளோட் இன்டிஜர் பார்த்தாச்சு. இன்டிஜர் வந்து ஃபுல்லா முழு எண்ண வந்து ஆக்குபை பண்ணும்னு சொல்லியாச்சு. அது பாசிட்டிவ் வேல்யூ, நெகட்டிவ் வேல்யூ மெயின்டெயின் பண்ணும்னு சொல்லியாச்சு. அதேபோல இன்டிஜர் அப்படின்ற ஒரு டைப் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஃப்ளோட்டு. ஃப்ளோட் என்னன்னா அதுக்கு ஆப்போசிட். அங்க என்ன பண்ணும், ஹோல் நம்பர்ஸ வந்து ஆக்குபை பண்ணும். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிராக்ஷனல் பாயிண்ட், டெசிமல் பாயிண்ட்ட ஆக்குபை பண்ணும். ஓகே. இதுக்கு வந்து என்ன டைப் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா, ஃப்ளோட் அப்படின்ற டைப்ப ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஃப்ளோட்ன்றதும் ஒன் ஆஃப் தி கீவேர்டு தான். இதுலயே வந்து ஃப்ளோட்டுக்கு வந்து கேப்ஸ்லலாம் இருக்கக்கூடாது. கீவேர்டுனாலே ஃபுல்லுமே ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கணும். ஓகே. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ட வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் மீன்ஸ் பாயிண்ட்ல ஃபிராக்ஷன் வேல்யூஸ வந்து ஆக்சஸ் பண்ணிக்கும். ஓகே. அத வந்து இன்னொரு விதமாவும் சொல்லலாம். டெசிமல் பாயிண்ட்ன்னு நம்ம சொல்லுவோம். எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, 2.0, 2.5 இந்த மாரி பாயிண்ட்ல வரக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே ஃப்ளோட்ல வந்து அடங்கும். ஓகே. இதுல டபுள்னு ஒண்ணு இருக்குது. அது பைட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ 2க்குள்ள டிஃபரன்ஸ் அதான். இது கொஞ்சம் ஸ்மாலரான பைட் உள்ளதெல்லாம் இந்த ஃப்ளோட்ல வந்து எடுத்துக்கும். நம்ம கொஞ்சம் பைட்ல இருக்கக்கூடிய வேல்யூ நம்ம இங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா, அது வந்து டபுளுக்கு வந்து அத ஆக்சஸ் பண்ணி குடுத்துக்கும். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நம்ம ஒவ்வொரு கான்செப்ட் பார்க்கும்போது இன்னும் டெப்த்தா பார்க்கலாம். இப்ப ஜஸ்ட் வாட் இஸ் வாட்ன்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே. இப்ப நான் பிக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன் ஃப்ளோட்ல. அத என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டைப் அப்படின்ற இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணி என்ன டைப் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக அசைன் பண்ண வேல்யூவ வந்து வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த வேரியபிள வந்து இங்க நான் டைப்ல குடுத்து நான் டிஸ்ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஓகே. இந்த மாதிரி குடுத்துட்டு நான் வந்து அவுட்புட் பண்ணும்போது, இந்த பி வந்து இன்டிஜரா, ஃப்ளோட்டா அப்படின்றத நமக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கும். இது எல்லாமே நான் உங்களுக்கு பிராக்டிகலாவே செஞ்சு காட்டிடுறேன். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ்.
காம்ப்ளெக்ஸ் வேல்யூ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் பார்ட் இருக்கும். பிளஸ் ஒரு இமேஜினரி பார்ட். நம்மளா குடுக்குற ஒரு இமேஜினரி பார்ட். இது 2ம் சேர்ந்து ஒரு சம் ஆப்பரேஷன பெர்ஃபார்ம் பண்றதுக்கு பேரு தான் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, ஏ அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு வந்து 2 + 3g அப்படின்ற ஒரு வேல்யூவ வந்து நான் சென்ட் பண்ணியிருக்கேன். 2 வந்து ரியல் நம்பர், 3g அப்படிங்கிறது வந்து இமேஜினரி பார்ட். அதனால 3g அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது 2 நம்ம ஒரு சம் பெர்ஃபார்ம் பண்ணி எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா, எனக்கு ஒரு சம் அவுட்புட்ட குடுக்கும். பட் நம்ம இதுல என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஏல ஏக்கு அசைன் பண்ணியிருக்க இந்த வேல்யூ வந்து என்ன டைப்ன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம டைப் கீவேர்ட யூஸ் பண்ணி அது என்ன டைப்ன்னு நம்ம ஃபெட்ச் பண்ணி பார்க்கறதுக்காக ஒரு பிரிண்ட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்கேன். அவ்வளதான். ஓகே. இப்ப வந்து இன்டிஜர்னா என்ன, ஃப்ளோட்னா என்ன, காம்ப்ளெக்ஸ்னா என்னன்றது ஒரு பேசிக் உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். இன்டிஜர்ல என்ன மாரி டைப் ஆஃப் வேல்யூவ வந்து எடுத்துக்கும், ஃப்ளோட்ல என்ன மாரி டைப் ஆஃப் வேல்யூ எடுத்துக்கும், காம்ப்ளெக்ஸ் என்னன்றது உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இத வந்து நம்ம பிராக்டிகலாவும் செஞ்சு பார்க்கலாம். இப்ப நான் குடுத்திருக்க வேல்யூவுக்கு என்ன மாதிரியான அவுட்புட் வருது, என்ன மாதிரி டைப்ப வந்து டிஸ்ப்ளே பண்ணுது அப்படின்றத இப்ப நம்ம கையோட பார்த்துரலாம் வாங்க. ஓகே. இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பைச்சார்ம் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிட்டு, ஒரு ஃபைல ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு நம்ம அந்த ப்ரோகிராம போட்டு பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்த்ததுக்கு இன்ட்டு, ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற வேல்யூவ வந்து நம்ம டைப் டிஸ்ப்ளே பண்ணுது அப்படின்றத நம்ம செக் பண்ண போறோம். இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சி இஸ் ஈக்குவல் டூ 5 அப்படின்ற ஒரு வேல்யூவ சென்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. நான் சொன்னது தான். இங்க நீங்க வந்து சிக்கு முன்னாடி நீங்க டேட்டா டைப்ப மென்ஷன் பண்ணணும்னு எந்த ஒரு நெசசிட்டியும் கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து பைத்தான் ப்ரோகிராம் எப்பவுமே அத ரன் பண்ணும்போது, அது நம்ம குடுத்துருக்க வேல்யூவ வச்சுட்டு என்ன டைப்ன்றது அதுவே ரெகக்னைஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து டைப்ப டிஸ்ப்ளே பண்ணிரும். அதான் இதுல மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிறது. ஓகே. மேல ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணணுன்றது எந்த ஒரு நெசசிட்டியும் கிடையாது. இப்ப நான் அசைன் பண்ணிட்டேனா, இத வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். இப்போ உள்ள வந்து நீங்க கேப்ஷன் அதாவது லேபிள் ஏதாவது குடுத்துக்கலாம். ஆ சி டைப் இஸ் சியோட டைப் பண்ண அப்படிங்கிற மாரி சும்மா ஒரு நான் யூசர் ஐடென்டிஃபிகேஷனுக்காக இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டு, சி டைப் இஸ் கம்மா. இப்ப என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன்? டைப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு டைப்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். டைப். அந்த பிராக்கெட் உள்ள என்ன குடுக்கணும்? இந்த வேல்யூ வந்து எங்க அசைன் பண்ணியிருக்கேன்? சில தான் அசைன் பண்ணியிருக்கேன். அந்த சி தான் குடுக்கணும். ஏன்னா வேல்யூவ நம்ம 5ன்னு குடுத்துருக்கேன். அந்த 5ன்ற வேல்யூ வந்து இன்டிஜரா, ஃப்ளோட்டா நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அது வந்து தெரியணும் அப்படின்னா, அந்த வேல்யூவ எதுல அசைன் பண்ணியிருக்கோமோ, அந்த வேரியபிள் தான் இங்க நம்ம வந்து உள்ள நம்ம குடுக்கணும். குடுத்தாச்சு. குடுத்தாச்சா? இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம டிஸ்ப்ளே பண்ண போறோம். இங்க இருக்கு இல்லையா? இந்த கிரீன் கலர் பட்டன் இத குடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ரன் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு அவுட்புட்ட ப்ரொடியூஸ் பண்ணும். நமக்கு என்ன அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்க பார்த்தீங்களா? சி டைப் இஸ் இன்ட் அப்படின்ற மாரி எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்ப இந்த சியோட டைப் வந்து என்ன டைப்பு? இன்டிஜர்ன்னு குடுக்குது. அப்ப இங்க நான் என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன்? 5ன்னு குடுத்துருக்கேன். 5ன்றது முழு எண் தானே, ஹோல் நம்பர். ஸோ எனக்கு வந்து இன்டிஜர் டைப் அப்படின்றது எனக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணிருச்சு. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப வந்து எப்படி டைப்ப வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம என்ன மாதிரி வேல்யூ குடுக்குறோமோ அதுக்கேத்த மாதிரி. இப்ப நான் இன்டிஜர்னா என்னன்றதையும் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன். ஸோ அத வச்சு உங்களுக்கு வந்து நம்ம என்ன வேல்யூ குடுக்கணும் அப்படின்றதுக்கான உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் இப்ப என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃப்ளோட்டா மாத்துறேன். 5.6 பாயிண்ட்ல வச்சு நான் வந்து என்ன பண்றேன்னா, இந்த ப்ரோகிராம ரன் பண்றேன். ஒன்ஸ் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு சேவ் ஆல் குடுத்து சேவ் பண்ணிட்டு, எகைன் இப்ப நம்ம ரன் பண்றோம் அப்படின்னா, பாருங்க இங்க என்ன வருது? சி டைப் இஸ் ஃப்ளோட். ஃப்ளோட்ன்னு நமக்கு டிஸ்ப்ளே பண்ணுச்சு. ஏன்னா இங்க பாயிண்ட்ல நம்ம குடுத்துருக்கோம். ஸோ ஃப்ளோட்ன்றத நமக்கு டிஸ்ப்ளே பண்ணி குடுத்துருச்சு. இப்ப இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன டைப்ன்னு. இதுல வந்து நெறைய விதமா யூஸ் பண்ணலாம். ஒண்ணு நம்ம வந்து டைப்ப கண்டுபிடிக்கிறது நம்ம குடுத்துருக்க வேல்யூக்கான டைப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு டைப்ன்ற கீவேர்ட யூஸ் பண்ணலாம். இல்ல நம்ம டைரக்ட்டாவே இங்கேயே என்ன பண்ணிக்கலாம், நம்ம டேட்டா டைப்ப நம்ம குடுத்து நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். அது எப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஓகே. கன்டினியூவா சொன்னா உங்களுக்கு குழம்பிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம காம்ப்ளெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ண போறோம். காம்ப்ளெக்ஸ் வேல்யூ என்ன பண்ண போறோம்? 6 + 7j அப்படின்னு ஒரு வேல்யூவ குடுத்துட்டு 6 + 7j இப்ப நான் வந்து டிஸ்ப்ளே பண்ண போறேன். இதுல என்ன வேல்யூ வருதுன்னு பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா? காம்ப்ளெக்ஸ் அப்படின்றத டிஸ்ப்ளே பண்ணிருச்சு. இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் இப்ப நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நம்ம இங்க எந்த டைப்புமே மென்ஷன் பண்ணல. இன்டிஜரா, ஃப்ளோட்டா அப்படின்னு நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணல. அந்த டைப் என்னன்றது இங்க நம்ம டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு டிஸ்ப்ளே ஆயிடுது.
ஓகேவா? இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. நீங்க இங்க டைப் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். என்ன மாதிரியான டேட்டா டைப்பிங் யூஸ் பண்றோம்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனச்சா தான் நீங்க டைப்ப யூஸ் பண்ணி நீங்க வந்து டிஸ்ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஆனா அது நெசசிட்டி கிடையாது. அந்த டைப்ப யூஸ் பண்ணணுன்றது ஒரு அவசியமே கிடையாது. பைத்தான்ல இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே. ஸோ இதே போல தான் எல்லாத்துக்குமே. இப்ப ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணாலும் இப்படிதான், டிக்ஷனரி யூஸ் பண்ணாலும் இப்படிதான். நீங்க டைப்ப செக் பண்ணி பார்க்குறா இருந்தாலும் பார்த்துக்கலாம். இல்ல நீங்க டைப் நீங்க குடுக்காமலே நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து வேல்யூ அசைன் பண்ணி நீங்க டிஸ்ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பைத்தான் வந்து இன்டர்பிரெட்டட் அது என்ன டைப்ல என்ன வேல்யூ குடுத்துருக்கீங்களோ, அத அனலைஸ் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாதிரியான டேட்டாவ உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப சீக் வந்து 5ன்ட்டு நீங்க ஒரு சிங்கிள் கோட்ஸ்ல குடுத்தீங்கன்னா, இது எப்படி டிஸ்ப்ளே பண்ணுதுன்னு பாருங்களேன். இது ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கும். புரியுதா உங்களுக்கு? இங்க வந்து நான் அந்த கோட்ஸ் இல்லாம வெறும் 5ன்னு குடுத்தேன்னா, இன்டிஜரா எடுத்துக்குது. கோட்ஸ் குடுத்தா ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆயிக்குது. அப்ப நீங்க இங்க இந்த இடத்துல எந்த டைப்புமே மென்ஷன் பண்ண பண்ணல. பட் உங்களுக்கு வந்து என்ன டைப் பண்றது ஆட்டோமேட்டிக்கா இங்க ஃபெட்ச் பண்ணி குடுத்துருது. நீங்க டைப் பண்றத மென்ஷன் பண்ணீங்கன்னா, ஃபெட்ச் பண்ணி குடுக்கும். நீங்க டைப்ன்னு குடுக்காமலே நீங்க இந்த மாதிரி ப்ரோகிராம் டைப் பண்ணி நீங்க ப்ரோகிராம் ஃபுல்லா அடிச்சு நீங்க ரன் பண்ணாலுமே, அது இன்டர்பிரிட்டர் என்ன பண்ணும், நீங்க குடுத்திருக்க அந்த வேல்யூவ பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட்ட ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? அதுதான் பைத்தான்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகே. உங்களுக்கு இந்த கான்செப்ட் நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். இன்கேஸ் உங்களுக்கு இது ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா, கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.